அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அன்பு ஆண்மனை உண்ட நம்மவர்களே, வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். மனமது செம்மையானால் மந்திரம் சிதைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அப்போ மனம் அது செம்மையாகும். செம்மையாட்ட நமக்கு மந்திரம் தேவையில்லை. மனம் அது செம்மையாகணும்னா வாசிய பழகணும். வாசிய பழகினாதான் மனம் அது செம்மையாகும். மனம் அது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம். வாசியை உயர்த்த வேண்டாம். லகுவா போ, லகுவா நடத்து அப்படின்னு வள்ளல் பெருமான் சபையை லகுவா நடத்துங்க அப்படின்னு சொல்லுவார். அதாவது பசிக்கு தான் ஆகாரம், ருசிக்கு ஆகாரம் இல்லை. வள்ளல் பெருமான் ஆரம்பித்த காலத்தில் பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னாரு. அதாவது ருசிக்கு சாப்பாடு கிடையாது. ருசி இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு பசி இல்லைன்னு அர்த்தம். அதனால் பசித்தவருக்கு தான் ருசி தெரியாது. அதனால் நீங்கள் லகுவாக நடத்துங்க, ஆகாரம் வைத்து கொடுங்க. அவன் புறையினத்தாராக இருந்தாலும் கொலை புரிபவனாக இருந்தாலும் ஆகாரத்தை அவனுக்கு கொடுக்கலாம். அதை நிறுத்தக்கூடாது. ஆகாரத்தை நிறுத்தவே கூடாது. கொலைக்காரனாக இருந்தாலும் சரி. ஏன்னா உள்ள இருக்கிற ஜீவன் இறைவன். அதனால் அந்த ஆகாரம் மட்டும் கொடுங்க, வேறு எந்த உதவியும் அவனுக்கு செய்யாதீங்கன்றார். கொலை புரிவோருக்கு எந்த உதவியும் செய்யாதீங்க, ஆனால் ஆகாரம் மட்டுமே கொடுக்க வேண்டும் அப்படின்றார். ஆகாரம் மட்டும் கொடுங்க. பசின்னு கேட்டால் ஆகாரம் கொடுங்க. அப்போ மனம் அது செம்மையான வாசியை உயர்த்த வேண்டாம். நார்மலாக லகுவாக போயிட்டு இருங்க அப்படின்றார். அப்புறம் மனம் அது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். செம்மையாகி போச்சு, எல்லாம் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்திடாதீங்க. நமக்கு கடைசி வரைக்கும் வாசியை லகுவாக நடத்திக்கிட்டு தான் இருக்கணும். வாசியை லகுவாக நடத்திக்கிட்டே இருக்கணும். வாசி இல்லைன்னா இல்லை, வாசி இல்லைன்னா நாம் இல்லை. வள்ளல் பெருமான் சொல்லுவார், சிவாய நம என்று சிந்திக்காவிட்டால் நான் இல்லை அப்படின்னுவார். மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாகுமே. மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாகும். அப்போ மந்திரம் செம்மையாகி போகுது மனம் அது செம்மையானா. இதுதாங்க காரணம். இதுதான் 4 வரியில் சொல்கிறார் திருமூலர். அப்போ மந்திரம் என்பது 3 வகை அப்படின்றார். மந்திரம் என்பது 3 வகை. 1 காரண மந்திரம், 2 காரிய மந்திரம், 3 காரண காரிய மந்திரம். 3 மந்திரம் மறைபொருள். மந்திரன்றது மறைபொருள். இருக்கு வசி நசி காரண மந்திரம் அப்படின்றார். வசி நசின்றது காரண மந்திரம். இது நமக்கு தேவையில்லை. நசினா ஒரு உயிரை கொல்லக்கூடியது. மசி அப்படின்னா மீண்டும் அவங்கள உயிர் உண்டாக்குறது. இதில் மசியை காணும், நசின்னு தான் இருக்குது. அப்போ அது நமக்கு தேவையில்லை. காரிய மந்திரம் மட்டுமே போதும். நம்ம காரியம் தான் ஈடேறணும். மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த காரியம் ஈடேறணும். காரிய மந்திரம் சிவாய நம. காரிய மந்திரம் சிவாய நம.
வைணவத்தில் நாராயண நம, இதுதான் மந்திரமே. இந்த மந்திரத்தை முறையாக உச்சரித்தால், இந்த மந்திரத்தை முறையாக உச்சரித்தால் இது இறைவனிடம் கொண்டு சேர்க்கும். இந்த மந்திரத்தை முறையாக உச்சரித்தோம்னா இதுவே இறைவனிடத்தில் கொண்டு போய் நம்ம சேர்க்குமோ. இது இறைவனிடத்தில் ஒன்றரை கலக்க செய்யும் அப்படின்றது. வள்ளல் பெருமான் 32 ஆண்டுகள் சென்னையிலேருந்து அங்கேருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் வரும்பொழுது திண்டிவனம் வந்து மரக்காணம் வழியாக காலாப்பட்டு கோட்டைக்குப்பம் அந்த வழியாக புதுவைக்கு வராரு. புதுவைக்கு வந்து விஸ்வநாத ஐயர் தான் அவர் ஆதரிக்கிறார். இது நம்ம நல்லா உள் வாங்கி பார்க்கணும். எப்படின்னு கேட்டால், ஆண்டவன் உருவமல்லாதவன், அருவந்தான், ஆண்டவனுக்கு உருவம் கிடையாது அப்படின்னா இது அந்தனருக்கு பிடிக்காது. ஐயருங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதை நம்பி இருக்கிறாங்க, உருவத்தை நம்பி இருக்கிறாங்க. அந்த உருவத்தை காமிச்சு அவங்க குலத்தொழில் இது. அந்த தொழில் வந்து கெட்டு போகும். அதனால் இப்போ சிதம்பரத்தில் உருவம் இல்லாதது தான் சிதம்பரம். ஆகாயத்தலம், ஆகாயத்துக்கு உருவம் கிடையாது. அங்கே சிதம்பர ரகசியம்னு வச்சுருப்பாங்க. முறையாக வந்து சிதம்பர ரகசியம் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னு சொன்னால் அது ஆகாயத்தலம். ஆகாயத்துக்கு ஏதாவது உருவம் இருக்குதா? அது மாட்டும் நீண்டுக்கிட்டே போகும். திருவண்ணாமலை அக்னி தலம், அக்னிக்கு ஏதாவது உருவம் இருக்குதா? கிடையாது. இருந்தாலும் அங்கே சிவலிங்கனை வழிபடுறாங்க. ஏன்னு கேட்டால் இது இன்னும் எவ்வளோ படித்தவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மெத்த படித்தவங்களாக இருந்தாலும் சரி, இறைவன் அருவமா உருவமா என்பது இன்னமும் புரியல. எவ்வளோ நூல்களை படிக்கிறாங்க, திரும்ப பார்த்தா அவங்க அங்கே தான் போய் நிற்கிறாங்க. ஏன்னா ஒரு மாணவர் வந்து 1வது படித்தான்னா அவன் கடைசி வரைக்கும் 1வதே படிச்சுட்டு இருந்தால் என்ன ஆகுது? ஃபஸ்ட் கிளாஸே அவன் மட்டும் 1ஆம் கிளாஸே படிச்சுட்டு இருந்தா வயசு 106 வரைக்கும் 1ஆம் கிளாஸே படிக்கலாமா? 1வது 2வது படிக்கும்போது மண்ணில் விளையாடணும், மண்ணில் சாமி கட்டி விளையாடணும், மண்ணில் சாமி வச்சு விளையாட்டு கிடந்தோம். ஆனால் 12வது படிக்கும்போது நாகரிகமாக மண் இல்லாமல் செப்பு சிலையாக அதுக்கு கை கால் வச்சு உருவம் கூட்டி மாலை அணிவித்து வான வேடிக்கையோட மேலகாலத்தோட ஊர்வலம் வரும். இது 2வது ஸ்டேஜ். இப்போ இருள் நெறியில் இருந்தோம், இருட்டில் இருந்தோம், அப்போ மண்ணில் விளையாட்டு இருந்தோம். மறுபடியும் மருள் வந்தது, தெரு சாமி ஊர்வலம் வரும். அருள் வந்தால் என்ன செய்யணும்? அருள் வந்தால் எல்லாத்தையும் விட்டுடணும். மனமாதி செம்மையானால் மஞ்சளும் செம்மையாகும். அப்போ 3வது இடம் வரணும் இல்லை? எல்லாருமே அப்படி தான் வந்தாங்க. யாருமே ஷார்ட்டாக வந்து அருவத்துக்கு போகல. இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஐயர் விஸ்வநாத ஐயர் வந்து புதுவையில் இதை தெளிவாக தெரிஞ்சவர் தான் அவர். வள்ளல் பெருமான் அருவ வழிபாடு செய்யக்கூடியவர், உருவத்தை அவர் நிராகரித்து விட்டார் என்பது ஐயருக்கு தெரியும். விஸ்வநாத ஐயர் எல்லாம் தெரிஞ்சு அவரை முத கூப்பிட்டு அவர் வீட்டில் சில நாள் தங்கியிருக்கிறார். என்ன கேட்டால் எல்லாருமே அப்படி கிடையாது, இதை நல்லா உணர்ந்தவங்க இருக்கிறாங்க. இவர் சொல்கிறது சரிதான் உள்வாங்கினவங்க அவரை ஆதரிக்கிறாங்க. ஆனால் சரிதான் எல்லாருக்குமே தெரியும், இதனால் நமக்கு இடைஞ்சல் வரும்ன்ட்டு நிராகரிக்கிறாங்க. அதான்
அப்போ விஸ்வநாத ஐயர் வீட்டில் தான் புதுவையில் பல நாள் தங்கியிருக்கிறார். அதன் பிறகு புதுவை தர்மலிங்க செட்டியார் அவர் வீட்டில் தங்கியிருக்கிறார். இப்போ இவர் சென்னைக்கு போய் திரும்ப புதுவைக்கு வந்தது கிடையாது. சென்னைக்கு போகும்போது கை குழந்தையே போனார். 32 ஆண்டு காலம் அங்கே இருந்து சென்னையில் இருக்க என் மனம் சிலுக்குறுதே அப்படின்னார். தேட்டமிகு சென்னைனார். ஆரம்பத்தில் கந்தக்கோட்டத்தில் தருமமிகு சென்னை. ஆனால் பக்குவப்படுகின்ற காலத்தில் பக்குவப்படக்கூடிய இடம் அது இல்லை அப்படின்னு அவர் தெரிஞ்சு போச்சு. பக்குவப்படக்கூடிய இடம் எது அப்படின் போது இதை விட்டு நாம் புறப்பட்டாதான் பக்குவப்படலாம். சென்னையில் இருக்க சிலுக்குறுதே அப்படின்னார். உடம்பு சிலுக்குது, என்னால் அங்கே இருக்க முடியல, அதனால் புறப்பட்டு கால்நடையாக வரார். இது ஏன் சொல்கிறேன்னா 32 ஆண்டு காலம் அங்கே இருந்தார் சென்னையில். தர்மலிங்க செட்டியார், விஸ்வநாத ஐயர் இவங்களுக்கு எப்படி தொடர்பு கிடைச்சிது? பியாச்சு நிறைய தொலை தொடர்பு இருக்குது. நான் ஒரு முறை மயிலத்துக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு நண்பர் பார்த்து என் பேரை சொல்லி நீங்கள் தானா அப்படின்னு கேட்டார். ஆமாப்பா அப்படின்னு. இல்லை, உங்களை பார்த்துருக்குறேன், உங்கள் சொற்பொழி கேட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இது இந்த துளை தொடர்பால் அவங்க அறிமுகமானாங்க. ஆனால் வள்ளலார் காலத்தில் இதெல்லாம் கிடையாது. தபால் போட்டாலே 3 நாள் ஆகும் வரத்துக்கு. தூரமாக போட்டால் 1 வாரம் ஆகும். தபால் தொடர்பு மட்டும்தான் இருந்தது. தந்தி தொடர்பு இருந்தது. தந்தி தான் அடிக்கணும், அதுவும் 1 நாள் ஆகும். நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், இவங்க 2 பேர் மட்டும் புதுவையில் விஸ்வநாத ஐயரும் தர்மலிங்க செட்டியாரும் வள்ளல் பெருமான பல நாள் தங்க வச்சிருக்காங்க. உபசரிப்பு, நல்ல உபசரிப்பு. ஒப்புடன் முகமலர்ந்து, ஒப்புடன் முகமலர்ந்து, முகமலர்ச்சியோடு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. அதான் ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி, உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூட்டிட்டாலும் உண்ணதே அமிர்தமாகும். அதாவது அவங்க மனசில் நிறைவாக, ஐயோ வந்துட்டாங்க, அவங்களுக்கு சாப்பிடணும், நம்ம வீட்டில் அவங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு மன நிறைவோடு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது அமிர்தமாக மாறிடுமா. உப்பில்லாத கூழ் கொடுத்தா கூட. அதுபோல் தர்மலிங்க செட்டியாரும் விஸ்வநாத ஐயரும் முகமலர்ச்சியோட சொந்த பந்தங்களை விட, வள்ளல் பெருமானுடைய அண்ணன் தங்கச்சி, அப்பா அக்கா, தங்கச்சி இல்லை அக்கா தான், அக்கா அண்ணன், அவங்கள விட அதிகமாக உபசரித்து அறிமுகமே இல்லாத செவி வழியாக கேட்டாங்க. வள்ளல் பெருமான் சென்னையில் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு செவி வழியாக கேட்ட செய்தியை வச்சு, ஏன்னா அவங்க சென்னையில் போய் சந்திக்கலை, செவி வழியாக கேட்டதை அவங்க என்ன செய்கிறாங்க, நேரில் பார்த்த மாதிரியே அவரை பேரை சொன்ன உடனே நீங்கள் தானா வாங்கன்னு கூட்டின்னு போய் 2 பேரும் உபசரிப்பு பண்ணுறாங்க. தர்மலிங்க செட்டியாரும் விஸ்வநாத ஐயரும். கொத்தாமூர் சீனிவாச வரதாச்சாரியார், அவரும் ஐயர் தான். கொத்தாமூர் சீனிவாச வரதாச்சாரியார் அங்கே அவர் அழைச்சிட்டு போய் அவர் பல நாள் அவங்க வீட்டில் தங்க வச்சிருக்கார். ஏன்னா இது போல் சாதுக்கள் ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வீடு எக்காலத்துலேயும் ஒரு வளர்ச்சி அடையும். அவங்க உட்கார இடம், அந்த இடம் அந்த மாதிரி பிரதிபலிக்கும். அந்த சீனிவாச வரதாச்சாரியார் அவங்க வீட்டில் பல நாள் பிரசங்கம் செய்கிறார், சொற்பொழி பண்ணுறார். கடவுள் அருவமாக இருக்கின்றார், கடவுள் உன் உள்ளேயும் இருக்கின்றார், என் உள்ளேயும் இருக்கின்றார், எல்லா உயிரிடத்திலும் இருக்கின்றார்,
எங்கும் நிறைஞ்சிருக்கின்றார், எங்கும் நீக்கமர இருக்கின்றார். சதா அவரை நாம் உணர்ந்து உணர்ந்து உணருங்க அப்படின்னு சச்சங்கன் பேசுகிறாரு. அங்கே பல நாள் அன்பர்கள் சொற்பொழி கேட்குறாங்க. அதன் பிறகு கடலூர் துறைமுகத்தில் அப்பாசாமி செட்டியார், அவர் அப்பாசாமி செட்டியார் தலைமையில் அங்கே இருக்கிற அன்பர்கள்லாம் கடலூர் கூட்டின்னு போகிறாங்க. இது நம்ம உள்வாங்கி பார்க்கணும். எப்படின்னு கேட்டால், இவ்வளோ பேருக்கு இவருடைய முகத்தை பார்க்கல, இவர்கிட்ட பேசலை, இப்படி ஒரு முக்காலத்தையும் சொல்லக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார்னு செவி வழியாக கேட்ட செய்தியை அதை வைத்து இவங்க ஏற்கனவே பழகின மாதிரியும் பார்த்த மாதிரியும் கூட்டின்னு போகிறாங்க. விஸ்வநாத ஐயர் கூட்டின்னு போய் உபசரிக்கிறாரு, தருமலிங்க செட்டியார் உபசரிக்கிறாரு, சீனிவாச வரதாச்சாரியார் இட்டுன்னு போகிறாரு. அதன் பிறகு கடலூர் துறைமுகம் அப்பாசாமி செட்டியாருக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அவர் தலைமையில் இட்டுன்னு போய் பல நாள் அங்கே பிரசங்கம் செய்கிறாங்க, சொற்பொழிவு செய்கிறாங்க. பின்னர் அங்கே அப்பாசாமி செட்டியார் வீட்டிலேருந்து அப்புறம் புறப்படுறாரு. அவங்களும் எல்லாம் கூட கிளம்பி வராங்க, தனியாக போகக்கூடாதுன்னு பொட்டி வண்டியில் வராங்க. அப்படி வரும்போது பூவனகிரி வழியாக வராங்க. பூவனகிரி வழியாக வரும்போது இப்போ அங்கே வயலூர் முருகன் கோயிலில் கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு. வயலூர் முருகன் கோயிலில் பூவனகிரிக்கு இப்போ அருகில் இருக்குது, அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறார். அதன் பிறகு சிதம்பரம் கனக சபையை சென்றடைந்தார். சிதம்பரம் போயிட்டார். ஏன் அவர் வந்த நோக்கமே என்னன்னு கேட்டால், சிதம்பரம் ஆகாயம், அங்கே சிதம்பர ரகசியம் இருக்குது. அது உருவம் இல்லாதது தான். சிதம்பர ரகசியம்னா அங்கே உருவம் கிடையாது. அப்போ அதை நாம் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு இதை சற்சங்கம் செய்து சத்விசாரம் நாம் நிறைய செய்து, கடவுள் அருவமாகத்தான் இருக்கின்றார். அதே கனக சபையில் சிதம்பர ரகசியம் சொல்கிறாங்க. அந்த ரகசியம்னா அதான், ஒன்றும் இல்லாததான் ரகசியம். இதை மக்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு தான் அங்கே போய் தங்கியிருந்தார். சிதம்பரத்தை அதிகமாக அதை விரிவுபடுத்தணும், உலகங்க தெரியணும், உலக மக்கள் அனைவரும் சிதம்பரம் வரணும். இப்போ எப்படி திருவண்ணாமலைக்கு போகிறாங்க, இப்போ வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுபோல் சிதம்பரமும் வள்ளல் பெருமான் அங்கே தங்கியிருந்தால் அப்படி தான் இருக்கும். சிதம்பரத்தில் நின்று இவர் இதை சற்சங்கம் செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இவரை விட்டாக்கா இங்கே எந்த வழிபாடுமே இருக்காது, இவரை விட்டாக்கா அபிஷேகம் எதுவுமே இருக்காது, ஆராதனை எதுவுமே இருக்காது, எல்லோரும் கண்ண மூடி ஒளியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு இங்கே வேலையே இல்லை. 3000 அந்தணர்கள் வாழக்கூடியது சிதம்பரம். 3000 பேருக்கும் நடராஜர் தான் ஆகாரம் கொடுக்குறாரு, 3000 குடும்பத்துக்கு. அந்த 3000 குடும்பமும் நடராஜரை நம்பி தான் இருக்குது. அப்போ நடராஜரை நம்பி இருக்கும்போது இவர் போய் இல்லை அவர் அருவமாக தான் இருக்கிறாரு அப்படின்னா இவங்களுக்கு வேலையே இல்லையே. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே இதெல்லாம் நீங்கள் அருவத்தை பற்றி நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரி, அவருக்கு என்னன்னு கேட்டால், ஒருத்தர் இது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வெளியிடுவார். அது போராட்டம் பண்ணுறது, கொம்பாடுறது, வழக்காடுறதுலாம் அவருக்கு பிடிக்காது. யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் கேஸ் கொடுத்த போது கூட அவர் என்ன பண்ணார், கோர்ட்டுக்கு போகணுன்ற எண்ணம் கிடையாது. இருந்தாலும் கட்டாயத்தின் பேரில் போக வேண்டிய சூழ்நிலை, அதை இறைவனையே தான் அங்கே கூப்பிட்டு போனோம் அப்படின்றார். ஏன்னா அங்கே போனதுனால்தான் அருட்பா திரு அருட்பாவாச்சு. அருட்பா இருந்தது, திரு உயிர் உள்ள அருட்பாவா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, கோர்ட்டில் தீர்ப்பு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான்.
அதன் பிறகுதான் கருங்குழி வேங்கட சுப்பா ரெட்டியார் வந்து மணியக்காரர். ஏற்கனவே ராமையா பிள்ளை மணியக்காரர் கருங்குழியில். அதன் பிறகு வேறு யாராவது வந்திருப்பாங்க. இவர் போகிற காலத்தில் வேங்கட சுப்பா ரெட்டியார் தான் வந்து மணியக்காரராக இருக்கார். ஏற்கனவே இவங்க அப்பா மணியக்காரராக இருந்தது அங்கே தெரியும் கருங்குழியில். சரி, மணியக்காரர் அவங்க பிள்ளை தான், சின்ன பிள்ளை, சரி வாப்பா எங்கள் வீட்டில் தங்கிருன்னு அவர் தான் இடம் கொடுத்தார் கருங்குழி. 1858 1867 வரைக்கும் கருங்குழியில் தங்கியிருக்கிறார், 9 ஆண்டு காலம். அதன் பிறகு வடலூர் வரார். 1867 வடலூரில் தர்மசாலையை நிறுவுகிறார். இன்னைக்கு தான் நிறுவன நாள், வைகாசி 11. இன்னைக்கு தான் தர்மசாலையை தொடங்கினார். இன்னைக்கு 3 நாளைக்கு பிரசங்கம் நடந்துருக்கு. 1870 வரை தர்மசாலையில் தங்கியிருந்தார். அதன் பிறகு மேட்டுக்குப்பம் போயிட்டார். தர்மசாலையில் தங்கியிருக்கும் போது யோகசாலை, யோகம், வைத்தியசாலை, பாடசாலை, இப்படி சாலைகளை நிறைய ஆரம்பித்தார். 3 ஆண்டு தான் வடலூரில் தங்கியிருந்தார். 1870 74 வரையில் கருங்குழியில் இருந்தார், சித்தி அடையும் வரை. அவர் சித்தி பெற வரைக்கும் கருங்குழியில் தான் இருந்தார். அப்பர் சித்தி பெற்ற போது 82 வயசு. திருநாவுக்கரசர் சம்பந்தர் சிவலிங்கத்தில் ஜோதியானார், வயசு 16. மாணிக்கவாசர் தில்லை சிதம்பர கனக சபையில் ஐக்கியமானார், வயது 32. மனிதனின் தீராத பிரச்சனை தீரவும், தீராத நோய் தீர்க்கவும், தீராத நோய் தீர்க்கணும்னா தெய்வத்தினுடைய திருவிளையாடல் வேண்டும். தீராத பிரச்சனை தீரணும், தீராத நோயும் தீரணும் அப்படின்னா தெய்வத்தின் திருவிளையாடல் வேண்டும். அதுக்காக வந்து வீண் செலவு செய்து திருவிளையாடல் இல்லை. உள்ளிருக்கும் சிவனை யான் மறைவேனார், மறந்தால் உயிர் விடுவேனார். உள்ள இருக்கக்கூடிய சிவனை பாருங்க, தீராத நோய் தீரும், தீராத பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னார். அப்போ தெய்வத்தினுடைய திருவிளையாடல் இருந்தால் தான் நாம் இதை சரி செய்ய முடியும். வள்ளலாருடைய முதல் மாணவர் வந்து தோதூர் வேலாயுத முதலியார். அவர் ஒரு முறை வள்ளல் பெருமான் மறைஞ்ச பிறகு சொல்றார், நீங்கள் இதுவரையில் நீங்கள் என்னுடைய குருநாதர் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, இப்போ சொல்கிறேன், இதை குறிப்பில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். அது திரும்ப ஏற்றுறாங்க. என்னுடைய குருநாதர் நான் எப்பொழுதுமே நான் ஒரு விஞ்ஞானின்னு சொல்லுவார். ஏன்னா ரசவாதத்தில் மிக மிக தேர்ச்சி பெற்றவர். அதாவது பற்றற்றவங்களுக்கு தான் ரசவாதம் கைகூடும். அப்போ பற்றற்று இருந்ததுனால தான் ரசவாதத்தில் அவர் ரொம்ப ரொம்ப தேர்ச்சியானவர். செப்ப தொட்டாலே தங்கமாக மாறும். தங்கத்தை கையில் வச்சுருந்தா உருகி தண்ணியாக போகும். அப்படி ஒரு உஷ்ணம் உடம்புல. அப்போ அவர் சொல்கிறார், எனது குருநாதர் எப்போதுமே நான் ஒரு விஞ்ஞானின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து இறைவனுடைய அருளை பெற்ற பிறகு விஞ்ஞானமாக அந்த உடம்புல எங்கெங்கே என்ன இருக்குது. இப்போ வடலூர் ஞான சபையினுடைய அந்த கோபுர கலசத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தாமரைப்பூவை திருப்பி வச்ச மாதிரி இருக்கும். தாமரைப்பூவை தலைக்கீழ வச்சு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் தாமரை தான் இன்றைக்கி வந்து தேசிய மலர். அப்போ தாமரைக்கு வந்து சில ஈர்ப்பு சக்திகள் இருக்குது. தாமரை போலவே இந்த சிரசில் மூளையினுடைய அமைப்பு இருக்குது.
1008 இதழ்கள் அப்படின்னு சொல்கிறார். அதை உள்ளே இருந்து தான் வெளிமுகமாக செஞ்சு அந்த சபையினுடைய கோபுரத்தை பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ மாதிரி இருக்கும். தாமரைப்பூ தலைக்கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எனது குருநாதர் ஒரு விஞ்ஞானின்னு சொல்லும்போது இதை யார் கேட்குறாங்கன்னா, பிரம்மஞான சபை அடையாறில், சென்னையில் அடையாறில் பிரம்மஞான சபைக்கு இந்த தகவலை கொடுக்குறார். 91 வேலாயுதம். அவர் விஞ்ஞானியும் ஆவார், தேர்ச்சி பெற்ற ரசவாதியும் ஆவார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வள்ளல் பெருமான் இந்த அளவுக்கு அவர் சென்னையிலிருந்து தவம் செய்து அந்த தவத்தினுடைய பலனால் என் தவ பலனே என் தவ பயனே அப்படின்றார். என் தவத்தால் கிடைச்ச பயன். ஏன்னா ஒரு அறிமுகமே இல்லாதவங்க கூட்டு உபசரி பண்ணுறாங்க, பல நாள் தங்க வைக்கிறாங்க, இவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்கன்னா தெய்வத்தினுடைய அனுகிரகம், தெய்வத்தினுடைய அருளை பெற்றேன் அப்படின்றார். ஆண்டவனுடைய அருளை பெற்றேன் அப்படின்றார். அதுபோல் இதுபோல் நம்ம நல்ல செய்தியை காதில் வாங்கினா இன்னொரு காதுக்கு அனுப்பணும். இந்த செய்தியை வாங்குகிறோம், சரி இது நல்லா இருக்குது, இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு புண்ணியம், சொன்னவங்களுக்கும் புண்ணியம், அதை உள் வாங்கி இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்துறதும் புண்ணியம். சில பேர் அப்படி கிடையாது, இந்த காதால் வாங்கி இந்த காதால் விட்டுட்டு போடான்ட்டுருவாங்க. இந்த காதால் வாங்கி இந்த காதால் விடுறது அது வேற. எப்படின்னு கேட்டால், இப்போ வீட்டில் அப்பா அம்மா திட்டுறாங்க, அதை போய் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னால் அது நமக்கு வீக் ஆகிடும். அதை தான் இந்த காதால் வாங்கி இந்த காதால் விட்டுடணும். இல்லை வீட்டில் உறவினர்கள் திட்டுறாங்க, ஏதோ பேசுகிறாங்கன்னு வச்சுக்கேன், என் பையன் அப்படி திட்டினா அப்படின்னு வெளியில் போய் சொல்லக்கூடாது. இல்லை நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா வச்சுருக்காங்க, அருமையாக வச்சுருக்காங்க அப்படி தான் சொல்லணும். எதை இந்த காதால் வாங்கி இந்த காதால் விடணும்னா நம்ம குடும்பத்தையோ மற்றவர்களையோ அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு இருக்கக்கூடிய சொல்ல தான் நம்ம இந்த காதால் வாங்கி இந்த காதால் விட்டுணும். மகான்கள் சொல்லக்கூடியதை வாங்கி சொல்லக்கூடியவர்களை அதனுடைய வார்த்தை நல்ல வார்த்தையாக இருந்தால் இந்த காதில் வாங்கி இன்னொரு காதுக்கு அனுப்பு, அதான் பழமொழி. நல்ல செய்தியை இந்த காதில் வாங்கி இன்னொரு காதுக்கு அனுப்பு. ஆனால் அவங்க சொன்னது சரிதான், இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டால், இப்போ இந்த காதில் பேசுகிறோம், அங்கேயே சொல்லிடுறோம், இந்த மாதிரி ஒருத்தர் பேசினாருங்க, நல்லா இருக்கு, அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அவர் பேசுறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறீங்கள. அப்போ இந்த காதில் வாங்கி இன்னொரு காதுக்கு நீங்கள் அனுப்புறீங்க. காதில் வச்சு தானே பேசுகிறாங்க, நீ காதில் தான் வச்சு இன்னொருத்தர் உங்ககிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பார்க்குறீங்க, அந்த சொற்பொழிவு பார்க்குறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ எந்த காதில் வாங்கினீங்களோ இன்னொரு காதுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க. நல்ல விஷயங்களை நம்ம காதில் வாங்கினா அது இன்னொரு காதுக்கு கண்டிப்பாக கொண்டு போய் விடணும். அதுதான் இந்த காதில் வாங்கி இன்னொரு காதில் விடுனாங்க. சிலருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்களை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுனாங்க. இதான் பழமொழி. நம்ம நல்லா உள் நோக்கி பார்க்கணும். நல்ல செய்தியை மட்டும் அடுத்த காது கொடுக்கணும். பிறர் கொல்லக்கூடிய செய்தி நமக்கு வருதுன்னு வச்சுக்க, அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டணும், அதை பரப்பக்கூடாது. அப்போ அப்படின்னு பார்க்கும்போது நல்ல செய்தி இன்னொரு காதுக்கு அனுப்பணும். அதுபோல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னொரு காதுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. நான் ஒரு கடுகுல அரைக்கடுவு தான் தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன்.
அதனால் கையளவு கூட எனக்கு தெரியாது. ஏதோ என்னுடைய குருநாதர் சொல்கிறது, அடுத்து சித்தர்கள் புக்கில் சொல்கிறது, வள்ளல் பெருமானுடைய திருவருட்பாவில் சொல்கிறது, அது இல்லாமல் செவி வழியே கேட்கின்ற செய்தியை, நல்ல செய்தியை இன்னொரு செவிக்கு அனுப்புவது, இதுதான் நம்ம வேலை. அதனால் நான் அந்த அளவுக்கு இவரை நல்லா மெத்த படித்தவன் கிடையாது. அதனால் கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. கல்லாதது ஒரு கைப்பிடி கடுகுல, ஒரு கடுவில் அரை கடுகு தான் நம்ம தெரிஞ்சிருப்போம். இன்னும் கைப்பிடி கடுகு அளவுக்கு நம்ம தெரிஞ்சிக்கல. தெரிஞ்சது தான் நம்ம வள்ளல் பெருமான் அளவுக்கு வந்திருக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதான் சொல்றார், மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாகும். மனம் செம்மையாகணும். மேலே ஏறி வந்தால் மேலே ஏறி போயிட்டே இருக்கணும். பாதி மரத்தில் ஏறி கீழே இறங்கக்கூடாது. முயற்சி பண்ணி போனால் தான் நம்ம அந்த தேங்காயை பறிக்க முடியும், அந்த இளநியை பறிக்க முடியும், வெற்றி கனியை பறிக்க முடியும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி தான் திருவினையாக்கும். போகணும். அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாரு, நினைந்து நினைந்து சதா நினைச்சிக்கிட்டே இருங்க. உணர்ந்து உணர்ந்து சதா நினைச்சிக்கிட்டே இருக்கும்போது உணரக்கூடிய சக்தி கிடைக்கும். எல்லா உயிரையும் தம் உயிர் போல் எந்த உயிரையும் கொல்லாமல் அப்படி ஒரு உயிர் இறக்குதுன்னா அதை பார்த்து கஷ்டப்படுறாங்களே, அதுதான் ஈஸ்வர பக்தின்னு பேர். ஈஸ்வரனோட தொடர்பு உள்ள பக்தி, அது பேர் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கன்னு சொன்னார்ல. அப்போ எல்லா உயிரையும் எந்த உயிரையும் கொல்லாமல் அதை உண்ணாமல் அதுபோல் இறக்கப்படுறாங்களே, அவங்க யாரோ, அவங்களே ஈஸ்வர பக்தி உள்ளவங்க. பக்தியில் 3 விதம் இருக்குது. 3வது விதம் தான் ஈஸ்வர பக்தி. உயிரெல்லாம் பொதுவில் உள்ளம்பட நோக்குக, அவங்களே ஈஸ்வர பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தேன், எல்லாம் வல்லாந்தனையத்து